வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். அண்ணாமல் கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்களா தான் வரும். மகிழ்ச்சி ரிப்பீட். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்களா தான் வரும். ஐயம்பேட்டு அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். இது எப்படி இருக்கு? சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். மனப்பாறை மாடு கட்டி மனாவரோ ஏறு பூட்டி காட்டு உழுது போடு சிலக்கண்ணு அதான் திஞ்சிச்சா சிலக்கண்ணு அதான் திஞ்சிச்சா சிலக்கண்ணு. அப்புஜி Aku dokter ini yo. அப்புஜி வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? என்ன அப்புஜி இன்றைக்கு கலரா இருக்கீங்க நடந்து? ரைட். அப்புஜியோட பேர் என்ன? அருள்ராஜ். அப்ப நம்ம தேடி வந்த வீடு தான் போல இருக்கு. ஓகே, இன்றைக்கு உங்களோட வீட்டு என்ன ஸ்பெஷல் டே? இன்றைக்கு ஸ்பெஷல் சொன்னா நீங்க அஞ்சல் உங்களுக்கு தான் எப்படி தெரியும்? உங்களோட வீட்டு என்ன ஸ்பெஷல் நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு தெரியாதானே? சொல்லுங்களேன். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். உங்களோட வீட்டை யாருக்கும் பர்த்டேயா? அப்படியே தான் இருக்கலாம். என்ன அப்படியே அடிக்கிறான்? யாருக்கு பர்த்டே? அவரே தான் விட்டுறாதீங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அப்படி ஸ்டைல பாத்தீங்களா? ரஜினி மயிலா பண்றது அப்ப என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ரைட். அருள்ராஜ் ஐயா, உங்களுக்கு பர்த்டே ஆமெண்ட் சொல்லி கொஞ்சம் அழகான கேக், நல்ல சத்தான பழங்கள், கொஞ்சம் கிஃப்ட்லாம் தந்துருக்காங்க கொடுக்க சொல்லி. சரியா? அதுக்கு முன்னாடி நாங்கள் யாருன்னு சொல்கிறோம், பிடிஹெச் சர்ப்ரைஸ் வெளியிருந்து வரோம். சரியா? ஓகே ரைட். மிக்கி அவர் ஐயா விஷ் பண்ணுவோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அருள்ராஜ் ஐயா. அந்த மீசையை முறுக்கி போட்டா கேக் வாங்கணுமா? ரைட். ஓகே ஐயா, அந்த கேக் எப்படி இருக்கு? சொல்லுங்களேன். நல்ல மண்டா பிடிச்சிருக்கா? எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? மனசுக்குள்ள பிடிச்சா காணாதையா நிறைஞ்சு பிடிச்சிருக்கு. ரைட். பாத்தீங்களா, அதுல ஒரு ஸ்டைலான ஒரு மாஸ்டர் இருக்கு கேக்ல. மீசக்கார நண்பன். ரைட். அவருக்கு மீச இருக்கா? வளைச்சிட்டு இருக்கிறேன். ஐயா, அன்னைக்கு ஹாப்பியா இருக்கீங்க தெரியுது. பர்த்டே நாள்ல சரியான சந்தோஷம். 3 மணிலிருந்து ஹாப்பியாக இருக்கு. 3 மணில இருந்தா மக்கள் அப்படியா? ஓகே ரைட். ஐயாட பர்த்டே நாள்ல ஐயாட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்கண்ணே. எல்லாரும் இருக்க சொந்தக்காரர்கள் தானே இருக்கிறதெல்லாம். அப்போ இதில் இருக்க ராஜி தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஐயா உங்களுக்கு இப்போ அழகான ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் தரப்போகிறோம். இந்த பழக வகையில் பாருங்கள் எப்படியான பல ஃப்ரூட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லி. எப்படி நல்லா இருக்குமா? சரி ஓகே மிக்கி கொடுப்போம் ஐயாட்ட. ஐயா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அது கொஞ்சம் கும்பிட்றேன் சாமி. சரி, அவர் அப்படித்தான் ஒரு ஜாலியான அது. சரி என்ன மிக்கின்னு சொன்னால் ஒரு ஜாலியாக தான் இருக்கணும். ரைட். அப்படியே ஐயா, இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு யார் பண்ணியிருப்பாங்க? இந்த அழகான பர்த்டே நாள் உங்களுக்கு இப்படியான டைமில் பாருங்க, உச்சி வெயிலில் கூட இவ்வளோ பேருக்கு முன்னாடி இப்படியான சர்ப்ரைஸ் எல்லாம் வரணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கலாம். ரைட். இப்போ எதிர்பார்த்துட்டீங்களா? எதிர்பார்த்தீங்களா? இப்போ இந்த கேக், இந்த ஃப்ரூட் பாஸ்கெட், இன்னும் கிஃப்ட் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு யார் தந்துருப்பாங்கன்னு சொல்லுங்க, கெஸ் பண்ணுறீங்க? அதான் அதான் அந்த சர்ப்ரைஸ் யார் பண்றா? நம்மளோட மருமகள்
கேட்டா இருக்கலாம். அந்த அடிக்கிறாரு பின்னுக்கு அடிக்கிறேன். இவ அவள் இவ இந்த அடிக்கிறான் நடுவில் அவாரி என்ன மதியம் வரலையா? யார் அவங்க? அவ்வளவுதான் நம்மளோட பாய். ரைட், அவங்கள கூப்பிடுங்க பக்கத்துல. சரி வாங்கம்மா. அதுல கத்தியோட நிக்காவு, கத்தியோட தான் நிக்காவு, கத்தியோட நிக்காவு. அம்மா அப்படி பக்கத்துல நில்லுங்க. சரி ஓகே. அம்மா எந்த அளவுக்கு பிடிக்கும்? விளங்கல, நிறைய பிடிக்கும். கொஞ்சம் சத்தமாக இருங்க. அம்மா நீங்க லவ் பண்ணி முடிச்சீங்களா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? ரேடியோவிலே போய் கொண்டு இருக்கு. நாங்கள் காதல் காதல் தான். அப்ப அந்த நாள் காதல் ஒரு ஸ்டோரின்னு சொல்லுங்க. அப்போ எல்லாம் இப்போ சொல்லிடலாம். ஏனியா ஐயா, அப்ப அந்த நாளே லவ் ஸ்டோரியை விட இப்ப இருக்கிற லவ் ஸ்டோரி வந்து லவ் ஸ்டோரியை விட அங்கே லவ் ஸ்டோரி நல்ல பெட்டரா மட்டும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். வழிபட்டுங்களா? ஓ, என்ன சொன்னா இப்படித்தானே அந்த கடிதம் மூலமாகவும் கண்ணசைவு மூலமாக தான் அந்த நாளே ஸ்டைலில் லவ் பண்ணியிருப்பாங்க. ரைட். அம்மா ஐயாவுக்கு இப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் எதிர்பார்க்குறேன். ரைட் ஓகே. அப்போ அவையும் பண்ணலேருந்து தெரிஞ்சிருச்சு. ரைட். இதில் வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்களா? பண்ணிருக்கலாம். அதான் யாருன்னு சொல்லுங்க. இவங்களை தயாரிக்கலாம். இவங்களை தயாரிக்கலாம். அவங்க பேருங்க மருமகள் தான் தென். மருமகள் எங்கே இருந்தவங்க? அவங்க வந்துருக்கலாம் பாண்டு. அப்படியா? ஓகே. இல்லை வேறு உங்களோட பேத்திமார் நிறைய பேர் இருக்காங்களே, நீங்கள் அவங்கள ஒருத்தங்க சொல்லலையே? தான் இருக்கிறாங்க நிறைய இருந்தும் அவங்களை தான் நான் கெஸிங் பண்ணி. சரி ஓகே. இப்போ நாங்கள் இன்னும் தர இருக்க கிஃப்ட்டில் பார்ப்போமே, அதில் தெரியும் தானே இந்த சர்ப்ரைஸ் பண்ண நபர்கள் யார் யாருன்னு சொல்லி. கமான் மிக்கி. சரி மிக்கி, ஐயாட்ட கொடுப்போம். அந்த அழகான பர்சன் கிஃப்ட் என்ன இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி பிரித்து பார்க்கட்டும். அதான் என்னையா லவ் ஒன்றில் ஒரு ஒன்று வெக்கப்படுற அதான் நீ அம்மாவுக்கு முன்னாடி பிரிச்சே பாருங்க. அம்மா கொஞ்சம் முன்னுக்கு வாங்கம்மா. ஐயா பார்த்தீங்க எவ்வளோ ஸ்டைலாக எவ்வளோ கெத்தா நிற்கிறேன் போட்டு என்னன்னு. என்ன நாங்கள் கூட எதிர்பார்க்கலையா இவ்வளோ மாசம் இருப்பீங்கன்னு. அப்புச்சி அப்புச்சிட்டாங்க இங்கே பார்த்தா சிவாஜி கணேசன் தோத்து போயிடுவோம் இன்னைக்கு. ஐயா இந்த டைம்ல இந்த காலத்துல ஜீன்ஸ் எல்லாம் அடிச்சு அப்படி இருப்பேன். அடுத்த காலம் போயிட்டு அது சரி, அந்த காலம் திரும்பி இப்போ அப்படித்தானே. இந்த இப்பத்தி ட்ரெண்டிங்க பார்த்தீங்களா நீங்கள்? அந்த காலத்தில் போட்ட ட்ரௌசர் சேர்ட்டு தான் இப்போ ட்ரெண்டிங் அடிக்கு. ஆ சரி ஓகே. இப்போ இந்த உடுப்பெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ட்ரெஸ் எல்லாம் எந்த அளவு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கேண்ணே. அப்போ ஒவ்வொன்றா பார்ப்போமா? ரைட் ஓகே, காட்டுவோம். மருமகள் சர்ப்ரைஸ் பண்ணிக்க மருமகள். அந்த மருமகளா? அப்ப ஐயாவுக்கு மருமகள் மாத்தம் கூட மருமகள் எல்லாரும் கூப்பிடுதா போன இடத்துக்கு. ஆ ரைட் ஓகே. ஐயா அப்படி இருக்கட்டும் மாதிரி. ரைட். ஐயாவுக்கு பிடிச்சிருக்கு தானே? என்ன ஆ சந்தோஷம். ஆனால் யாரும் தெரியல. இந்த வார்த்தையில மாமா மட்டும் சாங்குறாங்க. ஓ, நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாசான கேரக்டர்னு சொல்லி. ஆனால் நாங்கள் நேரில் வந்து பார்த்தப்போ அதை விட பெஸ்ட்டாக இருக்கிறீங்க. அந்த மீசையை கொஞ்சம் திரும்ப இருக்கா முறுக்கி காட்டுங்க. அது முறுக்கலாம் தாடி எடுத்தா முறுக்கு போடுவேன். அதில் தாடிலாம் வந்து தந்துருக்காங்க. அதான் சரி ஓகே. ஐயா இப்போ நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? அவங்களோட வைஃப் பக்கத்தில் இருக்காங்க, லவ் இல்லை ஸ்டோரி சொல்கிறீங்க. இந்த மருமக்கள் மாதிரி கூட இருக்கிறாங்க, இந்த பிள்ளைகள் பேத்தியெல்லாம் இருக்காங்க. வேற யாரும்? மச்சாள் மருமகள் பேத்தி இருக்கிறாங்கண்ணே. ரைட். இப்போ இதுக்குள்ள ஒருத்தரம் பண்ணலன்னு சொல்கிறீங்களா? இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வந்து உங்க இதுக்குள்ள இருக்கிற ஒருத்தரம் பண்ணலன்னு சொல்கிறீங்களா? மருமகள் பண்ணலன்ட்டு நான் சொல்கிறேன். மருமகளை கூப்பிடுங்க. மருமகள் நிற்காங்க அதுக்குள்ள கொண்டாங்க. மருமகள் அவையும் இவையும் ஒரு மருமகள் தான். அவையும் வரப்போற மருமகள் அவ. வரப்போற மருமகளை கொஞ்சம் வாங்க.
அக்கா நீங்களும் வாங்க வேற மாதிரி ஒரு ஆறு இருக்கா ரெண்டு பேரும் தான் 2 பேரும் வாங்க கொடுத்துருங்க நவீன இருக்கா மருமகன் அதான் நீ பார்த்துனா அங்கே ஒடிச்சு நிற்காது அதை ஒரு மருமகள் தான் ஐயாவுக்கு பர்த்டேனால நீங்களா சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணீங்க ஆ அக்கா பண்ணீங்களா பார்த்தீங்களா அவங்க இல்லைன்னு விட்றாங்க பண்ணியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க ஆனால் யாருன்னு சொல்லி தான் தெரியுது இல்லைண்ணே அப்படியா ரைட் இப்போ இந்த அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு தானே அதில் தெரியும் யாருன்னு சொல்லி நிக்கி அம்மாவோட கையில் கொடுத்து அம்மா உடைக்கட்டும் ஐயா அங்கெல்லாம் பார்க்கப்படாது இங்கே பாருங்க ரைட்